ஒரு பசுமையான தோட்டத்தில் பயோகஃபே என்ற மரம் இருந்தது. ஒரு நாள் அது தான் வளர வேண்டும் என்று ஆசைப்பட்டது. அப்போது ஜிபரலின் என்று ஒரு மந்திர சக்தி வந்து, நான் உன் தண்டு நீட்சியை தூண்டுவேன் என்று கூறி அவ்வாறே செய்தது. தண்டு நன்கு நீட்சியடைந்த பின் மலர்கள் மலர ஆரம்பித்தன. அந்த மந்திரம் மீண்டும் வந்து, இப்போது நான் மலர்களில் மகரந்தமணியின் விருத்தியை தூண்டுவேன் என்று கூறி அவ்வாறே செய்தது. மலரில் இருந்த மகரந்தமணி ஒரு பயணத்தை தொடங்கி குறியொன்றை அடைந்து முளைத்தது. அப்போது நான் மகரந்தக் குழாயை வளர செய்கிறேன் என்று ஜிபரலின் என்ற அந்த சக்தி உதவியது. சில நாட்களில் மரம் மகிழ்ச்சியாக சொன்னது, என்னிடம் பழங்கள் வந்துவிட்டன, பழ வளர்ச்சியும் நிகழ்ந்துள்ளது. அது அந்த மந்திரத்தின் வேலை. பழங்களுக்குள்ளிருந்த விதைகள் தூங்கிக் கொண்டிருந்தன. மந்திரம் மெதுவாக சொன்னது, எழுந்திரு, நான் வித்து விருத்தியும் முளைத்தலையும் தூண்டுகிறேன். இறுதியில் அந்த வித்து முளைத்து உருவான சிறிய மரம் சிறியதிலிருந்து பெரியதாய் மாறியது. அப்போது அந்த மந்திரம் புதிய மரத்தை பார்த்து, நான் உன் இளமையிலிருந்து முதிர்நிலைக்கு மாற்றத்தை சீராக்கியுள்ளேன், மேலும் லிங்க நிர்ணயத்தையும் கட்டுப்படுத்தியுள்ளேன் என்றது. இக்கதையின் உதவியுடன் ஜிபரலினின் தொழில்களை ஞாபகத்தில் நிறுத்த முயற்சிப்போம்.